ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இது ஐபிசி தமிழில் இன்று அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய பதற்றமான நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நிலையில் புதிய அணு தளம் ஒன்றினை அமெரிக்கா கண்டறிந்திருப்பதாக அமெரிக்க அரசு தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் சூடுபிடித்திருக்கிறது. ஆக பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு பக்கமாக வந்து கொண்டு இன்னொரு புறமாக அணு தளங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறதா ஈரான் என்கின்ற சந்தேகம் பலரிடம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அல்லது நிச்சயப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தத்திற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? இதுபோன்ற கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு யுத்தம் என்பது கட்டமைக்கப்பட்டதாக மாறி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான படை வலிமையும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும், எந்த அளவுக்கு தீர்வுகளை பெற்றுத்தரும் என்ற கேள்வி பலராலும் முன்வைக்கப்படுகிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கூட ஒரு முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாட்டினையே இவர்கள் எடுத்திருந்தார்கள். குறிப்பாக ராஜதந்திர வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கான பதில் இல்லை என்பது பலருடைய கூற்றாக இருக்கிறது. குறிப்பாக அணுசக்தி திட்டம் குறுகிய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஈரான் எதிர்பார்க்கிறது. ஆனால் அமெரிக்கா முழுமையாக அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், ஏவுகணை உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டும், அதே போல கிளர்ச்சி குழுக்களுக்கான ஆதரவுகள் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆக த வாஷிங்டன் இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான தரவுகளில் இந்த பேச்சுவார்த்தை முறியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பேச்சுவார்த்தை இப்போதுதான் ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு முன்பதாகவே இந்த பேச்சுவார்த்தை முறிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படி அதை சொன்னார்கள் தெரியுமா? அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானிடமிருந்து எதிர்பார்ப்பது அணு ஆயுத திட்டங்கள் முழுமையாக கைவிடப்பட வேண்டும். இன்னும் ஒன்று, ஏவுகணை தயாரிப்பு திட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும். லெபனான், ஜோர்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களுக்கான ஆதரவுகளை தவிர்க்க வேண்டும். இப்படியான நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் எந்த நிபந்தனைக்கு ஈரான் தயாராக இருந்தாலும் இந்த அணு ஆயுத அல்லது யுரேனிய செறிவூட்டல் பிரச்சினைக்கு மறுப்பு தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானுடைய பழமைவாத தலைவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஈரானுடைய செறிவூட்டிய யுரேனியத்தை மீளவும் ஒப்படைத்து விடாதீர்கள், அவற்றை மொத்தமாக கொடுப்பது ஒரு ராஜதந்திர படுதோல்வி. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு நாங்கள் அவர்களுடைய கால்களில் விழுவது போல் இருக்கும். ஆகவே சம்மதித்து விடாதீர்கள் என்று சொல்லி இந்த பேச்சுவார்த்தை குழுவை அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது எப்படியானது என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஸ்தான்பூரிலே நடைபெறப் போகிறது என்று சொன்னார்கள். இதை தாண்டி இப்போது ஓமானிலே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஓமானிலே இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற வேண்டும் என விரும்பியது ஈரான். இதனுடைய காரணங்கள் என்ன? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆக 175% இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியும், இந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைகின்ற வேளையில் அமெரிக்கா தன்னுடைய நிலைகளை தயார்படுத்தி கொண்டுகிறது. அதே நேரத்தில் இன்னமும் காரணம் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த ஈரான் புதிய அணுத்தளம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது என்ற விடயங்களை அமெரிக்காவினுடைய CIA மற்றும் மொசாட்டினுடைய கூட்டு தகவல்களின் ஊடாக கிடைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அரசு தலைவர் சொல்லியிருப்பதான அந்த தகவல்களும் இப்போது கசிந்திருக்கிறது. ஆக இது மிகப்பெரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் அலி ஹமேனி ஒரு அச்சமான சூழ்நிலையை எதிர்நோக்க வேண்டிய தேவை இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆக இது கிட்டத்தட்ட போருக்கான ஒரு காலப்பகுதி என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்று காலை தினம் நாங்கள் பார்த்தது போல, அதாவது உலகத்தில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒப்பந்தம் இதுவரை அமுலில் இருந்தது. நேற்றையோடு அது காலாவதியாகிவிட்டது. இனிமேல் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தலாம். இதற்கு ஏற்றாற்போல சில சம்பவங்கள் இந்த பாரசீக வளைகுடா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றினை IRGCயினுடைய துருப்புகள் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அவை களவு எண்ணெய்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பலை இவர்கள் அச்சுறுத்தி இருக்கக்கூடிய விடயம். அதே போல் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த ஜாகித் 139 என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம் அமெரிக்க கப்பலை நெருங்கியது. அது சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விவகாரம் ஒரு எரிகின்ற நெருப்பாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், பிராந்தியத்தில் இல்லாத பேச்சுவார்த்தைகளை ஓமானுக்கு அழைத்துச் சென்றது. தங்களுடைய பிராந்திய நாடுகளில் ஒன்றிலே இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வேண்டிய நிலைப்பாட்டில் அதையெல்லாம் கடந்து ஓமானுக்கு ஏன் அழைத்துச் செல்லப்பட்டார்கள்?
இப்படியான நிறைய கேள்விகள் இந்த யுத்தத்திற்கான சாத்தியக்கூறுகளை பரவலாக்குகிறது. இந்த 3 காரணிகளின் அடிப்படையில் நிச்சயமாக அமெரிக்கா போர் தொடுக்கப் போகிறது, தாக்கப் போகிறது என்பது நியாயமான காரணிகளின் அடிப்படையிலான விடயமாகும். இதனையே இராணுவ ஆய்வாளர்களும் தங்களுடைய கூற்றுக்களில் முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இது எப்படி இருக்கப் போகிறது? அமெரிக்காவினுடைய கப்பல்கள் எங்கே வந்திருக்கின்றன? அவை ஒவ்வொன்றும் எப்படியான தாக்குதல் திறத்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக பாரமானதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. மறுபுறம் ஈரான் தன்னுடைய பங்கிற்கு அதிவேகமாக அல்லது ஐரோப்பாவினுடைய தென்பகுதியை தாக்கக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகளை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலினுடைய எந்த பிராந்தியங்களில் வேண்டுமானாலும் விழுந்து வெடிக்கக்கூடிய ஏவுகணைகளை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் இருந்து ஆயுதங்கள் இங்கே வாங்கி குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதன் அடிப்படையிலே தான் அமெரிக்கா தாக்குதலை நடத்துவதற்கு பின்னெடுக்கிறது என்று சொல்லியும், அமெரிக்காவினுடைய 100 விதமான தாக்குதல் திறன் என்பது 50 விதமாக மாறிவிட்டது என்று சொல்லியும், வாஷிங்டன் அஞ்சுகிறது என்று சொல்லியும் ஈரானுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த விடயங்கள் எல்லாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் காலை 10 மணி அளவிலே குறிப்பாக அவர்களுடைய உள்ளூர் நேரம் ஓமானிலே இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்டவர்கள் யார், இந்த பேச்சுவார்த்தையினுடைய போக்கு என்ன, இது தொடர்பாகவும் நான் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் பக்கத்தினர் ஓமான் முஸ்காட் நகரில் மறைமுகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது 2 தரப்புகளும் ஒரே மேசையிலிருந்து பேசுவதில்லை. ஒரு தரப்பு ஒரு அறையிலும், இன்னொரு தரப்பு இன்னும் ஒரு அறையிலும் இருப்பார்கள். இவர்களுக்கு இடையே தூதுவர்கள் இருப்பார்கள். இவர்கள் சொல்வதை அவர்களிடம் சொல்வதும், அவர்கள் சொல்வதை இவர்களிடம் சொல்வதும். ஆக ஒன்றாக ஒரு மேசையில் இருந்து பேசினாலே தீர்வுகள் என்பது மிகப்பெரிய விடயம். இதில் 2 அறைகளில் இருந்து கொண்டு நடுவில் இடைத்தூதர்களை வைத்துக்கொண்டு பேச வேண்டும் என்கிறது எப்படி சாத்தியமாக போகிறது? எப்படி உண்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? எப்படி நியாயமான தீர்வுகள் கிடைக்கப் போகிறது? எப்படியான கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு இறுக்கமான காலகட்டத்தை ஈரான் அனுபவிக்கப் போகிறதா அல்லது அமெரிக்கா அனுபவிக்கப் போகிறதோ? யாரோ ஒரு தரப்பு அனுபவிக்கப் போகிறது. இதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது. ஆக பேச்சுவார்த்தைகள் 175 வீதம் முறியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நாங்கள் பார்க்க வேண்டும், குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகள், யுரேனிய செறிவூட்டல், அணு உற்பத்திகள், ஏவுகணை உற்பத்திகள், கிளர்ச்சி குழுக்களுக்கான ஆதரவுகள் தவிர்க்க வேண்டும். இந்த விடயத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு ஈரான் தயாரில்லை. மற்றொரு புறமாக பார்க்கிற போது அமெரிக்க குழுவில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்டீவ் வில்கோப் என்று சொல்லக்கூடிய விசேட தூதர் இருக்கிறார். ஜாரட் குஷ்னர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் இருக்கிறார். அட்மிரல் பிராட் கூப்பர் என்று சொல்லக்கூடிய கவுண்டாம் தலைவர், அதாவது அமெரிக்காவினுடைய கொமாண்டோ படைகளினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இருக்கிறார். ஆக இந்த கொமாண்டோ படைகளினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார் என்கிற போது இராணுவ மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் மிக தெளிவாக வெளிப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். சென்றக்கும் என்னுடைய தலைவர் இப்படியான நகர்வுகளை எடுக்கப் போகிறார். அவர் இன்றைய தினம் காலை வேளையிலேயே ஓமானுக்கு வந்து இறக்கி எடுக்கக்கூடிய நிலையில் இது ஒரு ரகசியமான வருகையாக பார்க்கப்பட்டது. பல ஊடகங்கள் இது தொடர்பாக செய்திகள் வெளியிடவில்லை. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் இதனை மோப்பம் பிடித்து செய்திகளாக்கி இருக்கிறது. ஆக ரகசியமானவருடைய வருகையும் இங்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் குழுவை பொறுத்தவரை அபாஸ் அராக்சி வெளிநாட்டு அமைச்சர் அவர் இருக்கிறார். அதே போல மஜித் தாக்ஸ் ரவாஞ்சி துணை அமைச்சர் இருக்கிறார். காஜம் கத்ராபாடி சட்ட மற்றும் பன்னாட்டு நிபுணராக இருக்கக்கூடியவர் இருக்கிறார். அதே போல எஸ்மைஸ் பக்காய் பேச்சாளராக இருக்கக்கூடியவர். இவர்கள் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் மக்கள் மற்றும் ஊடகங்கள் ஒரு நெருக்கமான கவனத்துடன் இந்த பேச்சுவார்த்தையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தைகளில் சிறிய நம்பிக்கை தற்போது குறைவடைந்திருக்கிறது. சிலர் பெரும் யுத்தத்தை தடுப்பதற்காக நம்பிக்கை மற்றவர்களிடம் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஈரானுடைய தேவை இந்த ஊழல், பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பவற்றுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகள், நிபந்தனைகளை ஏற்பதற்கு தயாரில்லை. இது எப்படி முடியும் என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மிக தெளிவாக இதனுடைய முடிவுகள் தொடர்பாக அறிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதே போல ஜாஃபர் ஃபனாஹி என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிற போது இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது அல்ல. அவர்கள் எந்த விடயத்திலும் முன்னிறுத்தப்படுவதில்லை. ஆகவே ஈரானுடைய மக்களுக்கான பேச்சுவார்த்தை இல்லை, ஈரான் தன்னுடைய அரசை பாதுகாத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தையாகத்தான் இது இருக்க போகிறது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் டிப்ளமசி என்று சொல்லக்கூடிய
இடத்திலே அதாவது ஜனநாயகம்தான் இதற்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பலர் இருக்கிறார்கள். எதிரியின் அச்சுறுத்தலுக்கு பதில் அச்சுறுத்தல் பேச்சுவார்த்தைகள் அல்ல, ஆகவே பதில் அச்சுறுத்தல் வழங்க வேண்டும் என்று சொல்லி டிப்ளமசி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஊடகம் சொல்லியிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கிற போது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், அதாவது இந்த ஹார்முஸ் நீரை மூடிவிடுங்கள், இவர்களுக்கு பதில் பேச்சு வேண்டாம், நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஊடகம் தன்னுடைய தலைப்புச் செய்தியிலே சொல்லியிருக்கிறது. இந்த ஊடகத்தினுடைய தலைமை ஊடகரை நியமிப்பது அலி ஹமோனி என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகவே எவ்வளவு விசுவாசமாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அமெரிக்கா இணைய அணு செயற்பாடு மற்றும் இராணுவ நெருக்கடி அம்சங்கள் தொடர்பாகவும் அதேபோல ஈரான் அணு நெருக்கடி மற்றும் நிதி அறிக்கை தொடர்பிலான தீவிர விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல சென்டகோமினுடைய தலைவரும் முக்கிய அதிகாரிகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை அதிகரிக்க செய்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கு நிலைமை மற்றும் ஈரான் அமெரிக்க உறவுகளின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் என்று நம்பப்படுகிறது. மக்கள் பின்தொடர்வது முக்கியம். இதுக்கு உலக அரசியலினுடைய முக்கியமான சம்பவமாக இருப்பதால் இது தொடர்பிலே கவனம் அதிகம் பெற்று வருகிறது. ஆனால் மிக விரைவில் ஒரு தாக்குதல் இடம்பெறலாம் என்கின்ற அச்சமான நிலைமை காணப்படுகிறது என்பதையும் மறக்க முடியாது. நேரில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை முறிவடையுமா இல்லையா, இன்னும் 2 நாட்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடரப் போகிறதா அல்லது யுத்தம் ஆரம்பமாக போகிறதா? மீளவும் சொல்லிக் கொடுக்கிறேன், அணுக்கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அணு ஆயுதம் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தப்படலாம். அமெரிக்காவினுடைய கப்பல் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் சமநிலையாக மாறியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.